நேற்று நாம் கூறியது போலவே இந்துஸ்தானி இசை மேதை ஆய்வாளர் விஷ்ணு நாராயண் பாத்கண்டே பிறந்த தினம் இன்று ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் 10. இந்துஸ்தானி இசை இலக்கணத்தை எளிமைப்படுத்திய இசை மேதை பண்டிட் விஷ்ணு நாராயணன் பாத்கண்டே மும்பை அருகே உள்ள பாலகேஸ்வர் கிராமத்தில் 1860 பிறந்தார். இசை ஆர்வம் மிக்க தந்தை இவரையும் இசை கற்க ஊக்கப்படுத்தினார். அதனால் சிறு வயதிலேயே வாய்ப்பாட்டு, வீணை, புல்லாங்குழல் ஆகியவற்றில் நிபுணத்துவம் பெற்றார். வல்லப்பதாசிடம் சிதாரும், ராவ்ஜி பாவிடம் வாய்ப்பாட்டும் கற்றுக்கொண்டார். பட்டப்படிப்புடன் சட்டமும் பயின்றார். பின்னர் வழக்கறிஞர் பணி மேற்கொண்டார். கராச்சி உயர்நீதிமன்ற வழக்கறிஞராகவும் பணியாற்றினார். பெல்பக்கர், அலி உசேன் கான், விலாயத் உசேன் கானிடம் இசை பயின்றார். மும்பையில் காயக் உத்தேசன் மண்டல் என்ற சங்கீத அமைப்பின் உறுப்பினரானார். இசையை ஆழமாக அறிந்து கொள்ளும் ஆர்வம் அதிகரித்தது. இவரது சங்கீத தேடல் பயணம் 1907 தொடங்கியது. சூரத் பிளவு நடந்த வருஷத்தில் தென்னிந்திய நூலகங்களுக்கு சென்று இசை பற்றிய பழமையான நூல்களை படித்தார். வடக்கு கிழக்கு பகுதிகளுக்கு பாதிரி யாத்திரை சென்று பல இசை நிபுணர்களை சந்தித்தார். மனைவியும் மகளும் நோய்வாய்ப்பட்டு அடுத்தடுத்து இறந்த பிறகும் வக்கீல் தொழிலை விட்டுவிட்டு முழுமூச்சாக இசைக்கே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். ராகங்கள் பற்றிய விளக்கங்கள் அடங்கிய ஸ்வர்மாலிகா இவரது முதல் நூல். ஸ்ரீ மல்லாட்சய சங்கீதம் என்ற சமஸ்கிருத நூலை 1909 வெளியிட்டார். அதன் விளக்க உரையை மராத்தியில் எழுதினார். இந்துஸ்தானி இசை கற்பவர்களுக்கு இன்றளவும் இந்நூல் முக்கியமானதாக விளங்குகிறது. இந்துஸ்தானி இசை குறித்து ஆராய்ச்சி செய்து நவீன ஆய்வு கட்டுரை எழுதினார். ராகா ஆண், ராகினி பெண், புத்ரா அப்படின்னா குழந்தை என்ற அடிப்படையில் ராகங்கள் வகைப்படுத்தப்பட்டதை மாற்றி ஸ்வரங்கள் அடிப்படையிலான தாட்டு முறையை அறிமுகம் செய்தார். ராகங்களை எளிதில் புரிய வைக்க பந்தீஸ் எனப்படும் இசைக்கோர்வைகளை உருவாக்கினார். இவை ராகங்களின் இலக்கணத்தை விளக்கின. பல இசைப்பள்ளிகள், இசைக்கல்லூரிகளை தொடங்கினார். பரோடா ஸ்டேட் இசைப்பள்ளியை 1916 சீரமைத்தார். குவாலியர் மகாராஜாவின் உதவியுடன் குவாலியரில் மாதவ் இசைக்கல்லூரியை தொடங்கினார். லக்னோவில் தொடங்கப்பட்ட மேரிஸ் இசைக்கல்லூரிக்காக பிரத்யேக பாடத்திட்டம் தயாரித்தார். இக்கல்லூரி பாத்கண்டே மியூசிக் இன்ஸ்டிடியூட் என்ற பெயரில் நிகர்நிலை பல்கலைக்கழகமாக விளங்குகிறது. வாய்மொழியாக இருந்த இசைக்கு நூல் வடிவம் தந்தார். சங்கீத் கிராமிக் புஸ்தக் மாலிகா என்ற பாடநூலை 6 தொகுதிகளாக தயாரித்தார். சமஸ்கிருதம், மராத்தி, இந்தி, ஆங்கிலத்தில் ஏராளமான இசை நூல்களை படைத்திருக்கிறார். இந்திய சாஸ்திரிய இசை குறித்து இந்துஸ்தானி, கர்நாடக இசைக்கலைஞர்கள் ஒன்று கூடி விவாதிக்கும் வகையில் தேசிய இசை மாநாடுகள் நடத்தும் முறையை தொடங்கி வைத்தார். இந்துஸ்தானி இசை இலக்கண தந்தை என்று போற்றப்படும் பாத்கண்டே 76 வயசு 1936 மறைந்தார். இந்துஸ்தானி இசை மேதை ஆய்வாளர் விஷ்ணு நாராயண் பாத்கண்டே மும்பை அருகே பாலகேஸ்வர் கிராமத்தில் 1860 பிறந்தவர். ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு ஆகஸ்ட் 10 பிறந்திருக்கிறார். இந்துஸ்தானியோட இசை இலக்கண தந்தை என்று போற்றப்படுகிறார். 76 வயசு வரை உயிர் வாழ்ந்திருக்கிறார். 1936 மறைந்து விடுகிறார். இந்துஸ்தானி இசை இலக்கணத்தை எளிமைப்படுத்திய இசை மேதை பண்டிட் விஷ்ணு நாராயண் பாத்கண்டே. இவர் ஒரு முக்கியமான ஒரு ஆளுமைதான். மும்பை அருகே பாலகேஸ்வர் கிராமத்தில் பிறந்தவர். இவரை சந்திச்ச மகிழ்ச்சியோட இந்த நாள் நிறைவு பெறுகிறது.
லக்னோவில் தொடங்கப்பட்ட மேரிஸ் இசைக்கல்லூரிக்காக பிரத்யேக பாடத்திட்டம் தயாரித்தார். இக்கல்லூரி பாத்கண்டே மியூசிக் இன்ஸ்டியூட் என்ற பெயரில் நிகர்நிலை பல்கலைக்கழகமாக விளங்குகிறது. டீம்டு யூனிவர்சிட்டியாக இருக்குது. நன்றி, வணக்கம்.